இப்போ நீங்க செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள்லாம் எடப்பாடிக்கும் சீனியர். கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் எங்களோட எய்ம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றீங்க. கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த நீங்க சொல்ற ஒருங்கிணைப்புல டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருக்கும் இடம் இருக்கா? என்ன மாதிரி எல்லோரும் இணையலாம். தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவரை கூட்டணியில சேர்த்துக்கலாம். சசிகலாவுக்கு அவங்க தேர்தலே போட்டி போட முடியாது, தண்டனைக்கு உள்ளானவங்க. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு கௌரவ பதவி, ஒரு உயர்மட்ட குழு அது இதுன்னு போட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ எடப்பாடியே பொதுச் செயலராக இருந்துகிட்டும், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், மிச்சம் எல்லோரையும் கட்சியில சேர்த்து இவர் முதலமைச்சர் ஆகணும்னு பார்க்கணுமா, இல்ல அவங்க எம்எல்ஏ ஆயிடக்கூடாதுன்னு பாத்துக்கணுமா? எது வேணும்? அவர் ஏன் அவங்களை கண்டு பயப்படுறாரு? யாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி, சசிகலாவை கண்டு அவர் யாரை பார்த்தா, அதுதான் நான் சொன்னேன், உழைப்புல வந்திருந்தா பயப்பட மாட்டாங்க. இப்ப எம்ஜிஆர் யாருக்காவது பயந்தாரா என்ன? ஜெயலலிதா அம்மா யாருக்காவது பயந்தாங்களா என்ன? யாரும் பயப்படலையே. இவர் ஏன் பயப்படுறாரு? குடிஞ்சோம், எந்திரிச்சோம், நம்ம பொதுச் செயலர் ஆயிட்டோம், வேற எவனாவது போடு அந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுக்கு அந்த பயம். ஓகே. இப்போ செங்கோட்டையன் பின்னாடி அண்ணாமலையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி கலப்புறாங்க. செங்கோட்டையன் பின்னாடி யாருமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப அண்ணாமலை இருக்காரு இல்ல, நீங்க இப்ப நமக்கு இதெல்லாம் மெட்டீரியலே இல்ல. வர்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பாரா? சத்தியமா பிடிக்க முடியாது.